நம்ம இதை வந்து கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மாசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு தேக்கரண்டில இருந்து அரை பழ சாறை வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைக்கு தேவைப்படும். ஆரஞ்சு பழ சாறை தவிர எலுமிச்சை பழ சாறையும் நம்ம கொடுக்கலாம். எலுமிச்சை பழ சாறு வந்து புளிக்கும். அதனால அதில் என்ன பண்ண கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் தண்ணி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுக்கலாம். கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் பப்பாளி பழத்தையும் திராட்சை பழம் இதெல்லாம் நல்லா மசிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். சுத்தமான பழத்தை நல்லா கழுவி கொடுக்கணும். அந்த மாதிரி அடிபட்டிருக்க பழத்தெல்லாம் நம்ம குழந்தைக்கு கொடுக்க கூடாது. பழங்கள் வந்து கொடுக்கலாம், ரொம்ப குளிர்ச்சியானதாச்சே எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பழம் கொடுத்தா இருமல் சளிலாம் வரும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு தவறான நம்பிக்கை. உலகத்துல வந்து எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து முதல்ல வந்து பழச்சாறும் பழமும் தான் நிறைய தர்றாங்க. அப்படி இருக்கிற குழந்தைக்கு வந்து எந்த நோயும் இருக்காது, கஷ்டமும் வராது, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்க தான். பல வகைகள்ல விட்டமின் சி தான் நிறைய இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் ஏல வந்து காய்ச்சல், தடிமன் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு.